ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய மெடிசன்ஸ், நிறைய வகையான மெடிசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலே நிறைய மெடிசன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மெடிசன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பொருளை காப்பாற்றிடுவோம். பட் அந்த மெடிசனை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் சொன்னார், அவருக்கு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், அவருக்கும் இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமாக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோமே தவிர, அந்த மருந்தில் என்ன இருக்குது, இது என்னென்ன வியாதிக்கான மருந்து, இதில் எவ்வளோ டோஸில் போடணும், இதோட சைடு எஃபெக்ட் என்ன. ஏன்னா ஆங்கில மருத்துவம்னாலுமே அது சைடு எஃபெக்ட் இருக்குது. அப்படின்னும்போது அந்த மருந்தில் என்னென்ன இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை தெளிவாக திரும்பி சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மெடிசன் பார்த்தீங்கன்னா ஜெண்டாலாப். இந்த ஜெண்டாலாப்னதுமே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சே வந்திருக்கும். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் என்னன்னே தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன். அதாவது நான் தம்பிங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். நான் விற்பனை மட்டும்தான் பண்ணுறேன். சோக்குக்குள்ளே நான் வந்ததே சம்பாதிக்கிறதுக்கு தான், விற்பனைக்காக மட்டும்தான் நான் கோழிகளை வளர்க்குறேன், அதுக்காக தான் ப்ரீட் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் ஒரு லைனை செட் பண்ணி அதை விற்பனை பண்ணணும்ன்ட்டு சொல்லிட்டு யார் ஓப்பனாக சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சேவல் கோழியை வாங்காதீங்க. அப்படி ஓப்பனாக சொல்லாமல் அதை மட்டுமே செய்கிறவங்கள நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவர் சண்டையே விடுறது கிடையாது, சேவல் கோழி விற்பனை மட்டும்தான் போடுறாரு, விற்பனைக்குனே ஒரு குரூப் வச்சுக்கிறாருன்னும் போது அதை நீங்கள் வாங்காதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்களாவது இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கிட்டு அதில் நீங்கள் எதிர்பார்த்தது இல்லை, இது ஒன்றுமே இல்லாத பொருளுக்கு நான் அதிக விலை கொடுத்துட்டேன்னு நீங்கள் மனக்குமுறலோடு இருக்கிறீங்க. பட் ஒரு காலத்தில் நான் செத்து போன சேவலெல்லாம் கூட 10,000 கொடுத்து வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட வீடியோ காமிச்சு, அதோட களம் வீடியோ காமிச்சு, அதோட டப்னி வீடியோ காமிச்சு, அப்படியெல்லாம் பண்ணி கடைசி செத்து போன சேவலை பேக் பண்ணி ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து அனுப்பிச்சிடுவாங்க. நான் ஆர்வத்தோடு காலையில் போய் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தா சேவல் செத்து போயிருக்கோம். ஆனால் அது செத்து ரொம்ப நேரம் ஆகிருக்கும். ஆனால் ஐயோ செத்து போச்சா, பஸ்ஸில் செத்துட்டு இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் சொல்லி கைவிட்டுருக்காங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நான் மாட்டியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சேஃபு. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சேவலை எடுத்ததுமே இது அசர் அடிக்கும், இது ஈசா அடிக்கும், இது தும்மாங்க அடிக்கும், இது சைடில் நல்லா வெட்டும், பின்சோட்டி எடுக்கும், அப்பப்போ ஒரு ஸ்பெஷலான தட்டுங்களை தட்டும், வாய் சுத்தமாக இருக்கும், அப்படி இப்படின்னு ஒரே சேவலில் எல்லா அம்சத்தையும் சொல்லி விற்கிறவங்ககிட்ட தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா ஒரே சேவலில் எல்லா அம்சமும் எப்போவுமே வராது, அது ரொம்ப ரேரு. நானும் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். காட்டுற சேவல் எல்லாமே எல்லா அம்சமும் இருக்கிற மாதிரி பேசி விற்கிறது அது ஒரு சேல்ஸ்மேனுடைய ட்ரிக் அது. ஸோ அதனால் நீங்கள் இது மண்டைக்கட்டி இப்படி இருக்குது, கவுல் கட்டி இப்படி இருக்குது, கண்ணு இந்த வாட்டத்தில் இருக்குது, கழுத்து நல்லா உரப்பு, ரெக்க டெம்பரு, பாடி கண்டிஷனு, காலோட பட்டி அம்சமாக இருக்குது, பஞ்சா நல்லா இருக்குது, இப்படியெல்லாம் பார்க்குறத விட அதில் பறவை இருக்கா, சண்டை இருக்கா, விசேஷம் இருக்குதான்றத ரியலாக நேரில் பார்த்து வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் டப்புனி பார்த்து எடுங்க. ஏன்னா அவங்க வீடியோவில் 1000 சொல்லலாம். மேக்ஸிமம் வீடியோ எப்படி அனுப்புவாங்கன்னா, அந்த கட் பண்ணி ஃபினிஷிங்கை மட்டும்தான் அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி அது வாங்கினதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி அது திருடு போயிருக்கும், இல்லை வாங்கி ஒரு ஸ்டெப்பு பேக்குக்கு வந்திருக்கும், இல்லைனா வாங்குகிற கெப்பாசிட்டியே இல்லாமல் இருக்கும். திடீர்னு ஃப்ளூக்கில் ஒரு கால் அடிச்சிடும், அதை அப்படியே கட் பண்ணி அனுப்பிச்சிலாம் வீடியோ சேல் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பார்த்து அதோட முழுசாக சண்டையை தெரிஞ்சு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா எந்த ஒரு சோக்காலியுமே பொருளை கொடுக்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்போது தான் கொடுப்பாங்க. இப்போ நான் கூட தான் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் நான் விற்கிறது ப்ரீடரை மட்டும் தான் விற்பேன். ஏன்னா அதில் இருக்கிற வம்சாவளி எல்லாமே எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட வேறு எங்கன்னா போய் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அதை நம்ம கொடுக்குறது. மற்றபடி பட்டாவோ நேமோ கத்தலோ களத்துக்கு எடுத்துகிட்டு போங்க, இது களத்தில் சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிலாம் கொடுக்குறது இல்லை. ரொம்ப ரேர். ஆனால் நான் என்கிட்ட சேல்ஸ் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு ப்ரீடரை நான் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சொல்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரீடரை வாங்குங்க. ப்ரீடரை வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணி அதில் உங்கள் பொட்டையை போட்டு லைன் பிடிங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் பொருள் வாங்கிட்டு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ உங்களோட தேவைக்கு நீங்கள் அவர்கிட்ட தான் வாங்குறீங்க, அவரோட தேவைக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. பட் அதில் இல்லைன்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்து வாங்காதது உங்கள் குறை. பட் அப்படி பண்ணுற ஆளுங்ககிட்ட வாங்கக்கூடாது. ஏன்னா அது எப்படி சொல்கிறது, இது ஒரு கலை. இதை கலையாக பார்க்காம அது தொழிலாக பார்த்துட்டாங்கன்னா இது சரிப்பட்டு வராது. ஸோ அந்த மாதிரி ஆளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல லைனேஜாக பார்த்து எடுத்து ப்ரீடு பண்ணுங்கள். ஸோ ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையோடு இருந்து அவருக்கு நல்ல உதவியாக இருந்து அவர் மனசில் இடம் பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும்.
அப்படி ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. ஸோ இந்த மாதிரி விற்பனையாளர்களை தேடி போகாதீங்க. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். இந்த ஜெண்டா லேபை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ விரிவாக பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ், சைடு எஃபெக்ட் என்ன, நல்ல குணங்கள் என்னென்ன இருக்குது இந்த மருத்துவத்தில் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஜெண்டா லேப் பற்றி பார்த்தோம்னா இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் அந்த குரூப்பில். நம்ம நண்பர் தான் இந்த ஒரு மெடிசனை தான் எல்லா வியாதிக்குமே சொல்லுவார். இந்த ஜெண்டா லேப், டெக்ஸ்டா லேப், நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 மெடிசனை தான் எல்லா வியாதிக்குமே, மேக்சிமம் வியாதி அவருக்கு, நீங்கள் 1008 வியாதியை சொல்லுங்க, அவர் மெடிசன் அது ஒன்று தான். ஸோ அதை மட்டுமே ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நானும் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், வெறுத்து போய் நானே வந்துடுவேன் வெளியே. ஏன்னா அந்த மெடிசனில் என்ன இருக்குது, எந்தெந்த வியாதிக்கு கொடுக்கணுன்ற ஒரு அனலைஸ் இருக்கணும், ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா வியாதிக்குமே அந்த மெடிசனே சொல்லக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா அது வந்து க்யூர் ஆகும். ஏன்னா அதில் இருக்கிறது வந்து அந்த பேசிக் கண்டென்ட் தான். ஒரு கோழிக்கு வரக்கூடிய எல்லா டிசீஸுக்கான ஒரு பேசிக் கண்டென்ட் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மெடிசன் கொடுக்கலாம். பட் அது கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது. அது கூட எந்த மருந்துமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. டைரெக்டாக ஜெண்டா லேப் மட்டும் 0.5 அடிக்கணும். அப்படி அடிச்சிங்கனாலே மேக்சிமம் வியாதி, அதாவது விழுந்து கடந்த சேவல் கூட எழுந்து நின்றுடும். அந்த அளவுக்கு ஒரு மருத்துவ குணம் இந்த மெடிசனில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க பாக்டீரியா தொற்றுகளை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து ஜெண்டா லேப், ஓகேங்களா? இந்த ஜெண்டா லேப்ன்றது முழுக்க உடம்புல இருக்கக்கூடிய தொற்றுகளை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து. அதுலேயும் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இது வந்து ஊசி வடிவத்தில் தான் இருக்கும், இன்ஜெக்ஷன் தான். ஸோ டேப்லெட் மாதிரிலாம் இருக்காது. மெடிசனாக எடுத்து நீங்கள் டைரெக்டாக இதை வந்து அடித்து விடலாம். மேக்சிமம் கோழிகளுக்கு, சேவல்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுனால மட்டுமே சேவல் கோழிகள் உறங்கும், வியாதி வந்து ஒரு மாதிரி சீக்கில் விழும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாதம் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் இழுத்து நடக்க முடியாமல் ஒரு மாதிரி தலையை தூக்கி வாய், இந்த சுவாச குழா அடைப்பு வந்த மாதிரி நடந்துக்கும். ஸோ இதை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது அந்த சுவாச குழா அடைப்பு வந்தாலே இதுக்கு வெள்ளை கழிச்சல் அப்படி இப்படின்னு நினைப்போம். இது வந்து முழுக்க ரத்தத்தில் வரக்கூடிய பாக்டீரியாவால் வரக்கூடியது. இது வந்து அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த சுவாச குழாவையும் பாதிக்கும், நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும், எலும்புகளை, அந்த தசைகள் இருக்கக்கூடிய எலும்பு, மூட்டு, இந்த பகுதி எல்லாத்தையுமே தாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். ஸோ இந்த பாக்டீரியா ரத்தத்தில் கலந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜெண்டா லேப் ஜஸ்ட் 0.5 எடுத்து அடிச்சிங்கன்னா இந்த ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பாக்டீரியாவை வந்து இது எப்படி சொல்கிறது, அதோட வீரியத்தை குறைக்கும், 2வது அதை அழிச்சிடும். ஸோ இந்த ஒரு நல்ல குணங்கள் தான் இந்த ஜெண்டா லேபில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வயிறு தொற்று, இந்த அடி வயிறுல இந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய தொற்றுனால பார்த்தீங்கன்னா அதுலேயே வரக்கூடிய பாக்டீரியாவையும் ஈஸியாக அழிக்கும். அந்த பாக்டீரியாவால் மட்டும்தான் நமக்கு அந்த சுக்கா நோய் வர்றது. இந்த சுக்கா நோயால் வரக்கூடிய சுக்கா நோய், இரத்த கழிச்சல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் போகிற இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணு மாதிரி ஆயிடுறது, மோஷன் போகவே கஷ்டப்படுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான தொற்று தான். ஸோ இந்த தொற்றுகளை உருவாக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை இந்த ஜெண்டா லேப் அழிச்சிரும். ஸோ இதோட அளவு பார்த்தீங்கன்னா 0.5 மட்டும்தான். 2வது பார்த்தீங்கன்னா சேவல் கோழிங்க நடக்கவே நடக்காது, உக்காஞ்ச இடத்துலையே தான் இருக்கும். அதாவது எப்படின்னா விரைவிலிருந்து உட்கார்றது வேற, திடீர்னு உட்கார்றது வேற. இந்த மாதிரியான நோய் தொற்று பாக்டீரியாக்கள் பார்த்தீங்கன்னா மூட்டு பகுதியை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த கால் வச்சு கிரிப்பாக நடக்க முடியாது. சில சேவலுங்களுக்கு கால் உதிரும் அப்படியே. அதே மாதிரி ரொம்ப நடக்காதுங்க, தத்தி நடந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துடும், இல்லைன்னா ரக்கையை விரித்து ஒரு இடத்துல போட்டு அப்படியே வெயிலில் காயிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான வியாதிகள் சிம்டம்ஸை பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து ரத்தத்துலேயோ இந்த எலும்புலையோ பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஜெண்டா லேபை டைரெக்டாக ஒரு 0.5, இதோட அளவு ரொம்ப முக்கியம், 0.5 ml மட்டும் நீங்கள் நெஞ்சு பகுதியில் அடிக்கணும். அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த மெடிசனை
நெஞ்சு பகுதியில் அடிச்சிங்கன்னா 90 நிமிஷம் கிட்டத்தட்ட 90 நிமிஷத்தில் அந்த சேவல் கோழியோட ரத்தத்தில் கலந்து இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நரம்புல அடிச்சிங்கன்னா 30 செகண்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ கோழியோட வியாதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, எந்த கண்டிஷனில் அந்த சேவல் கோழி இருக்குதுன்றதை பார்த்து இந்த மெடிசனை அதுக்கேற்ற இடத்துல அடிங்க. நெஞ்சு பகுதியில் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, உயிர் போகிற கண்டிஷனெல்லாம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இதில் நெஞ்சு பகுதியில் அடிக்கலாம். ரொம்ப அன்கண்டிஷனில் இருக்குது, குயிக்காக இதுக்கு மெடிசனை போய் உள்ளே வேலை செய்யணும் போது நீங்கள் ரெக்கையில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு பகுதியில் அடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதையில் போடுறதா இருந்தால் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 90 நிமிஷம் ஆகும். நீங்கள் நரம்பில் போடுறதா இருந்தால் 30 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சிறுநீரக தொற்று கம்பல்சரி ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த மோஷன் போடுற இடத்துல புண்ணு வந்துடும். புண்ணு வந்ததுக்கப்புறம் என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா மோஷனே வராது, அந்த குடல் ஃபுல்லாக புண்ணாகிட்டு இருக்கும். அதில் ஒரு வகையான பாக்டீரியா நீங்கள் மோஷன் போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். அப்படி போயிடுச்சுனாலே அந்த குடலில் தங்கியிருக்கிற மோஷன் பார்த்தீங்கன்னா கெட்டு போய் அந்த இடத்த ரணமாக்கி புழு வைக்குதோ இல்லையோ, பட் அதோட ரணமாகி மோஷன் போகும்போது பிளட்டாகவே வரும். ஸோ இந்த மாதிரியான நோய் இதை பார்த்ததுமே ரத்த கழிச்சல் வந்துருச்சு, இதுக்கு என்ன மெடிசனு, உடனே வந்து வெந்தயம் தண்ணி கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், ஹீட் ஆகிடுச்சு வெண்ணெய் கொடுக்கலாம், அப்படி இப்படின்னு போகாமல் உள்ளுக்குள்ளே வெண்ணெய் இந்த புண்ணு ஆயிடுச்சுனாலே நோய் தொற்று, அது வந்து பிளட்டை பார்த்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மோஷன் போக ரொம்ப கஷ்டப்பட்டு பிளட்டாக போகிறது வேற, மோஷனோடு சேர்ந்து பிளட்டாக போகிறது வேற. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஷனோட கலந்த மாதிரி பிளட்டு வரும். அப்படி வரும்போது நோய் தொற்றுன்றது ஈஸியாக கண்டுபிடிங்க. வெறும் ரத்தம் வந்துச்சுனாலே அது ரத்த கழிச்சல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோஷனோட சேர்ந்து பிளட்டு வரும். அப்படி வந்துருச்சுனாலே இது வந்து பாக்டீரியாவோட தாக்கம் தான். ஸோ இதுக்கு இந்த ஜெண்டாலாபை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு. இன்கேஸ் இந்த ஜெண்டாலாப் வந்து நான் டோஸ் அதிகமாக கொடுத்துட்டேன், 1/2 ml பதிலாக அதிகமாக கொடுத்துட்டேன், வாய் வழியாக கொடுத்துட்டேன், அப்படி இல்லைன்னா இந்த ஊசியாக போடாமல் நான் மருந்தாக வாய் வழியாக கொடுத்துட்டேன், சரி அதுவும் இல்லாமல் நான் வந்து எப்படி சொல்கிறது, தொடர்ந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்பப்போ ஒரு சேவல் கோழிகளுக்கு இந்த மெடிசன் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு வாட்டி நீங்கள் இந்த மெடிசனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு இந்த சேவல் பார்த்தீங்கன்னா 3 மாதமாகவே ஒரு பிரச்சனையிலே இருந்தது, 3 மாதமாகவே நான் அப்பப்போ ஒரு பிரச்சனைக்கும் இந்த மருந்தை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அதுதான் சொல்கிறாங்க, நான் அதையே யூஸ் பண்ணி இந்த சேவலை காப்பாற்றிட்டு இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, சந்தோஷம், சூப்பராக இருக்குது. பட் இதோட சைடு எஃபெக்ட் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த சைடு எஃபெக்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல் கோழி நல்லா இருக்கும், எதுக்கிட்டையுமே டோன் ஆகிருக்காது, நீங்கள் டப்னி பார்த்துருக்க மாட்டீங்க, களம் பார்த்துருக்க மாட்டீங்க, நல்லா இருக்கும். இந்த ஜெண்டாலாபை குத்தி நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, அதிக டோஸ் கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா அடிக்கடிக்கு இதை மருந்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இந்த சேவல் கோழி நல்லாவே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை மங்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உடனே குரூப்பில் போடுவாங்க, அண்ணே சேவலுக்கு ஒரு கண்ணு கும்மாகிட்டு வருது, அரைப்பார்வை தான் இருக்குது, அரைப்பார்வைன்னு சொல்லிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் கும்மாயிடுச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கக்கூடிய மருந்தும் ஜெண்டாலாப் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற டோஸை பொறுத்து தான் இருக்குது, யூஸ் பண்ணுற கால நேரத்தை பொறுத்து இருக்குது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஜெண்டாலாபை யூஸ் பண்ணணும், தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பயங்கரமான சைடு எஃபெக்ட். பொதுவாகவே ஒரு சேவல் வந்து இந்த மருந்து கொடுத்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, இது வந்து ஒரு நார்மலாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த சேவலை நீங்கள் கையில் தூக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு டப்புனியில் ஒரு 5-10 நிமிஷம் 5 நிமிஷம் பறந்த சேவலை நீங்கள் தூக்கும்போது தெரியும் அதோட இதய துடிப்பு டப்பன்னு அடிச்சிக்கும். அந்த இதய துடிப்பு நார்மலாக இருக்கிற சேவல்கிட்டையுமே இருக்கும். சாதாரணமாக நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கோம், நீங்கள் தூக்குனீங்கன்னா இதய துடிப்பு பயங்கரமாக இருக்கும், படன்னு அடிச்சிக்கும். இதுவும் ஒரு வகையான சைடு எஃபெக்ட் தான். இந்த சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய மருந்தும் இந்த ஜெண்டாலாப் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரெயின் கான்சியஸ் இல்லாமல் போகும். எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் இறை போடுவீங்க, கீழே கம்பு இருக்கும், ஆனால் அந்த கம்பை குத்தணும்னு நினைக்கும், ஆனால் பக்கத்தில் குத்தும். இது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, பக்கத்தில் போய் குத்தும். அப்படி குத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அந்த கான்சியஸ் இருக்காது, இந்த இடத்துல இறை இருக்குதுன்னு அதுக்கு மூளைக்கு தெரியுது, ஆனால் அந்த இடத்துல வாய் வைக்கணும்ன்ற ஒரு அந்த நரம்புடைய வீரியம் இருக்காது, பலவீனமாயிடும் ரொம்ப நரம்பெல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு தடுமாற்றம்,
ஒரு மாதிரி தடுமாறி நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி போகும், போதையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இறையை கரெக்டாக கொத்த முடியாது. நீங்கள் அந்த மாதிரி சேவலை டப்புனி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சேவல் இங்கே இருக்கும், அது இங்கே போய் வாய் போட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையை கொண்டு வர்றதும் இந்த ஜெண்டா லேப் தான். இது அதோட சைடு எஃபெக்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேவல் கோழி நார்மலாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், கீழே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சேவல் கோழி நிற்கும் போது மேலே ஒரு காக்கா வரும்போது அந்த கோழியோடைய ரியாக்ஷனை பார்த்துருப்பீங்க. பட்டுன்னு குனிஞ்சி அப்படியே ஒரு சுற்றி ஓடும். இது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, முடிஞ்சால் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். அந்த மாதிரி மேலே எதுவுமே பறக்காத போதும் பண்ணும். அந்த மேலே காக்காவோ ஏதோ ஒரு குருவியோ எதுவும் பறக்காதப்போ கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு சுற்றி ஓடும். ஸோ இந்த மாதிரியான பிரெயின் ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்டும் இந்த மெடிசன் தான். ஸோ அதனால் ஜெண்டா லேப்ன்றது ஒரு பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து, ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து, அடி வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து, குடலில் உருவாகக்கூடிய பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்புகள் மூட்டுகளில் உருவாகக்கூடிய பாக்டீரியாவையும் அழிக்கக்கூடிய ஒரு மருந்து. ஸோ இந்த மருந்தை சரியாக ஃபாலோ பண்ணி கரெக்டான டோஸில் கரெக்டான கால நேர இடைவெளியில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். தொடர்ந்து இது கொடுத்தாதான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த சைடு எஃபெக்ட் உங்களுக்கு குயிக்காக வரும். குயிக்காக வரும்னு சொல்லும்போது ஒரு விஷயம், இந்த சைடு எஃபெக்ட்றது கொஞ்சம் லேட்டாக கூட வரும். குயிக்காக வர்றதுக்கு ரீசன் என்ன? நிறைய பேர் சேவல் கோழிங்களுக்கு ரம்மு குடிப்பீங்க. அதுவே இப்போ ட்ரெண்ட் ஆகி போச்சு. நிறைய பேர் சேவல் கோழிக்கு ரம்மு கொடுத்தீங்களா? இந்த மாதம் கொடுத்துட்டேன், ஓகே, ஒரே மாதிரி கொடுத்தீங்களா, சூப்பர், இப்போ வியாதி வராது. அந்த ரம்மு கொடுத்த கோழிங்களுக்கு நீங்கள் இந்த ஜெண்டா லேபை யூஸ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி இந்த சைடு எஃபெக்ட் சீக்கிரம் வரும். இது எப்படி சொல்கிறது, இந்த ஜெண்டா லேபை அதிகமாக பரிந்துரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஒரே குரூப் தான், ஒரே பர்சன் தான். இது அதிகமாக அந்த குரூப்பில் தான் போயிட்டு இருக்கு. பட் அதோடைய விளைவுகள் தெரியாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க. அதுக்காகவாவது இந்த வீடியோவை நான் போட்டே ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜெண்டா லேப்ன்றது ஒரு நல்ல மெடிசன், பாக்டீரியா கொல்லி யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, தாராளமாக பண்ணலாம். பட் அதோட டோஸ் தெரிஞ்சு கால நேரம் தெரிஞ்சு ஒரு சேவலுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அது உடம்புல இருந்து போகிறதுக்கு சில நாட்கள் ஆகும். அதெல்லாம் போய் ரீஃப்ரெஷ் ஆகி அது 2 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் மீண்டும் நீங்கள் அந்த ஜெண்டா லேபை யூஸ் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெண்டா லேபு கூட இன்னொரு மெடிசனை மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெண்டா லேப், டெக்ஸ்டா லேப் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே கண்டென்ட்டில் வர்றது தான். என்னென்னா ஜெண்டா லேப் பாக்டீரியா கொல்லி, டெக்ஸ்டா லேப் வலிப்புக்கான மருந்து. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது வேற ஒரு கண்டென்ட்டை உருவாக்கும், வேற ஒரு பிரச்சனையை மாறும். 2 கலவையும் சேர்ந்து வேற ஒரு மருந்தாக கூட உருவெடுக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு இது கை கொடுக்குதுன்றதுக்காக எல்லாருக்கிட்டையுமே அதை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு சரியாச்சுன்னா இந்த ஜெண்டா லேபை மட்டுமே பயன்படுத்துங்க, என்னுடைய மோஸ்ட் ரிக்வெஸ்ட்டும் கூட. ஏன்னா இதனால் பாதிப்புகள் அதிகம். நல்ல நல்ல பொருள்களுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அன்னைய சேவலுக்கு கண்ணு போயிடுச்சு, ஐ ட்ராப்ஸ் சொல்லுங்கள், என் சேவல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுது, இதுக்கு மருந்து சொல்லுங்கள். ஒரு மருந்தும் எப்பேற்பட்ட அப்பனுக்கு அப்போ அந்த மருந்து சொன்னாலும் அதை காப்பாற்ற முடியாது. சைடு எஃபெக்ட் தான். ஸோ அதனால் மருந்தை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.